இப்ப வந்து நம்மளோட காலேஜ்லயே ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. எல்லாம் யாராவது இருக்கியா ஸ்டார்ட் அப்ல? என்ன பண்ணிருக்கீங்க? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், சரி பேர் வச்சிருக்கோம். அது சிஇஓ யாரு? நீதானா? ஃபவுண்டர் எல்லாமே நீதான். சரி, ஃபவுண்டரா உனக்கு வந்துட்டு என்ன ஐடியா வச்சு நீ ஸ்டார்ட் பண்ண? ஓகே, ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணி ஐஓடி பேஸ்ட் ஏதாவது பண்ணலாம்? இப்ப வந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்லப்பா. நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கிறோம், எல்லாரும் பிசினஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்சன் ஸ்டார்ட் பண்றதுக்கும் அன்எஜுகேட்டட் பர்சன் ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்க்கும் வேரி ஆகும்ல. அப்போ நம்ம படிச்சதுக்கு ஆக்டா நம்ம ஏதாவது வந்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உனக்கு இருக்கும்ல. நீ வந்து ஈஸினா அது ரிலேட்டடா, பிளஸ் நீ வந்து ஐஓடி பிளஸ் ஏதாவது ஒரு கோடிங் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்களே, படிக்கிறீங்க தானே, தேர்ட் இயர்ஸ் படிப்பான்னு நினைக்கிறேன். லைக் அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை வச்சு ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவல, நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு ஐடியா கொடுக்குறேன், நாம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி என்ன பண்ணலாம், ப்ராடக்டை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். சரியா? ஒரு லீடரா நீ வந்து அவங்களுக்கு கைட் பண்ற. இதுலயே வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போவாங்கல்ல. இப்போ மேனேஜ்மெண்ட்னு போனா என்னென்ன வேணும், குவாலிஃபிகேஷன் நினைக்கிறீங்க? நாலேஜ் மட்டும் போதுமா? பட்ஜெட்டிங் கரெக்டா? ஸோ நம்ம கையில வந்துட்டு பட்ஜெட் போடுற அளவுக்கு அந்த ஆளை வந்து ரெக்ரூட் பண்ணணும். அந்த நாலேஜபிள் பர்சனை ரெக்ரூட் பண்ணணும். அவங்கள வந்து நீ என்ன பண்ணணும், கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போகணுமா? அப்போ உங்கள்கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிற போது உங்கள்கிட்ட ஐடியா இருக்கிற ஒரு பர்சனையும் நீ ரெக்ரூட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் தான் அதானப்பா. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐடியா இருக்கிற இல்லையோ, ஐடியா இருக்கிற பர்சனை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. அப்போ உனக்கு வந்து கையில எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கோ அவன் வந்து ஃபவுண்டர் ஆயிடுவான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கீழே இருக்கிற லீடர்ஸை வச்சு அவனுக்கு கீழே, லைக் ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்திட்டோம்னா அங்க எப்படி இருப்பாங்க, ஃபவுண்டர் இருப்பாங்களா? ஃபவுண்டருக்கு கீழே யார் இருப்பா? அவங்களுக்கு கீழே அவங்க ஒரு மேனேஜரை போட்டுருக்காங்களா? மேனேஜருக்கு கீழே டீம் லீடர் போடுவாங்களா? டீம் லீடருக்கு கீழே டெவலப்பர்ஸ் வருவாங்க. டெவலப்பர்ஸ்க்கு கீழே இன்டர்ன்ஷிப்லாம் போவீங்கல்ல, அந்த மாதிரி ட்ரைனிஸ் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே நம்ம கையில அமௌண்ட் இருக்கும். இதுதான் வந்து லீடர்ஷிப்புக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சப்போஸ் ஒரு லீடர் கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு ஏஐ டூல் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த டூல் ரிலேட்டடா நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், படிக்கும் போதே பண்ணலாம். இப்ப காலேஜுக்கு நீ வந்துட்டு, காலேஜுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம படிச்ச நாலேஜை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணி கொடுக்கணும், நம்மளும் ஏர்ன் பண்ணணும். கரெக்டா? நீ படிக்கணும், சேம் டைம் நீ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா, இப்போ காலேஜ்ல பார்த்தீங்கன்னா மெட்டடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீ டெவலப் பண்ணி கொடுக்கணும். தெரிஞ்சுக்கலாம், வெப் டெவலப்மெண்ட் பண்ணி தரலாம். ஏதாவது சின்ன சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணி தரலாம், மார்க்கெட்டிங்க்கு வெப் பேஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணி தரலாம்னா வெப் பேஜ் எல்லாம் டிசைன் பண்ணி தரலாம், வெப்சைட் டிசைன் பண்ணி தரலாம். இன்னொன்று, நம்ம எல்லாருமே வந்துட்டு யூடியூப் பார்க்குறோம். அதுல வந்து உன்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் உனக்கு ஈஸியா புரியுற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அதுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி நீ என்ன பண்ணலாம், உனக்கு தெரிஞ்சுக்கலாம், உங்க மேம் எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, நோட்ஸ் ஏதாவது உனக்கு கொடுத்த மாதிரி நீ ரைட் பண்ணி வச்சிருக்கீங்க,
பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதானப்பா பண்றாங்க. நோட்ஸ் மட்டும் காட்டிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அதை வந்து வியூவர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப அதுலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீ படிச்சுட்டு இருந்தா அதுல எப்படி நம்ம earn பண்ணலாம்? நோட்ஸ்ல நீயே ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணி யாரெல்லாம் என்னோட போஸ்ட் டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்களோ அவங்க கிட்ட வந்து நான் அமௌண்ட் ட்ரெயின் பண்ணுறேன். இந்த மாதிரி நீயே வந்து நம்ம ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் மோட்ல தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கரெக்ட் தானேப்பா? நீ உட்காந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம், கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்தது, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரது, ஏஐ டூல்ஸ்ல வந்து சாட் பாட் கேள்விப்பட்டிருக்கியா? அதனுடைய ஒர்க் என்ன? சாட் பாட்டோட ஒர்க் ஏஐ கேள்விப்பட்டிருக்கியா? ஏஐ என்னன்னா ஒன் ஆஃப் தி சாட் பாட்னு சொல்லுவாங்க. அந்த சாட் பாட் என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்போங்க, ஸ்விக்கி ஆர்டர் பண்ணிட்டியா இதெல்லாம் அதுல வந்து டெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா யாரும் ஆன்சர் பண்ணுறாங்க.